ரங்கநாயகி நில்லு. என்னங்கய்யா அதான் வீடியோ ஆதாரமே பாத்துட்டீங்கல. இல்ல ரங்கநாயகி, இந்த வீடியோல இருக்கிறவங்க எல்லாம் உண்மையான கடத்தல்காரங்க மாதிரி தெரியல. என்னங்க எப்படி சொல்றீங்க? ஆள் கடத்துறவங்களுக்கு தனியா மூஞ்சி இருக்குமா என்ன? அப்படியே இருந்தாலும் அவங்க முகத்துல தான் முகமூடி போட்டு மூடி வச்சிருக்காங்களே. அப்புறம் எப்படி நீங்க அவங்கள ஆள் கடத்துறவங்க மாதிரி இல்லன்னு சொல்றீங்க? அட இரு ரங்கநாயகி, ஆள் கடத்துறவங்க தோரணே வேற மாதிரி இருக்கும். ஆனா வீடியோல இருக்கிறவங்கள பார்த்தா அப்படி தெரியல. முகத்தை மூடி இருந்தாலும் அவங்க நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இவங்க அப்படி இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. ஐயோ, வீடியோல என் புள்ள எப்படி கத்தி கத்துறான்னு பாத்தீங்களா? அவனுக்கு தெரியாதா அவனை கடத்துனவங்க ஆள் கடத்துறவங்களா இல்லையான்னு? அதனாலதான் பயத்துல அவன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். ரங்கநாயகி சொல்றத கேளு, எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. ஒருவேளை இந்த ஹாசினி மூலமா போலீஸ்க்கு உன் மேல டவுட் வந்துருச்சோன்னு நினைக்கிறேன். சும்மா இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஆளை பிடிங்க சாமி, நான் போய் எப்படி காப்பாத்தி ஆகணும். ரங்கநாயகி சரி கூட நானும் வரேன். ஐயோ. இங்க பாருங்க, வாங்கய்யா டீ போலாம். குடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், சிகரெட் பிடிக்கிறேன், நீ எங்கேயும் போயிடக்கூடாது. மேல இருக்க ரெண்டு பேரும் பத்திரமா சரி, சரிங்க. வாங்க. போலாம். ஐயா, விடுங்க. என் புள்ளையா? இரு என் புள்ள ரங்கநாயகி, வந்துட்டான். இத பாருங்கப்பா, என் புள்ள எதுவும் செஞ்சிடாதீங்க. நீங்க கேட்ட படத்தை நான் கொண்டு வந்திருக்கீங்க. என்னங்கய்யா விடுங்க. இருன்னு சொல்றல. இங்க பாரு, உன் மகன் வீடியோல காப்பாத்துமா காப்பாத்துமான்னு அழுதா இல்ல. ஆமா. ஆனா இப்போ உன்னை நேர்ல பார்த்து அழவும் இல்ல, அம்மா இன்னும் கூப்பிடல. ரங்கநாயகி, இது உனக்கு தப்பா தெரியலையா? சொல்லு. ரவுடிங்ல வச்சு என்ன கார் ஆக்சிடென்ட் பண்ண வச்சல, அதுக்கு முன்னாடியே திவ்யா உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. நான் ஆஸ்பத்திரியில கண்ணு முழிச்சதும் அந்த உண்மையை நான் ஏன் சொல்லல தெரியுமா? அதுக்கப்புறம் நீ என் தங்கச்சியை என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். இந்த கேஸ்ல மேரிய கடத்தினது மட்டும் இல்லாம தங்கச்சியும் கடத்திட்டல.